ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஷார்ட் செயினில் நிறைய விதமான ஃபேன்சி டிசைன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 8 கிராமில் இருந்து 12 கிராமுக்கு உள்ளே வரா மாதிரியான பேட்டர்னில் நிறைய விதமான டிசைன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே டி நகர் சரவணா எலைட்டில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரியான செயின் எல்லாமே 1 பவுண்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பெரியவங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 8 கிராமில் இருந்து வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது 4 கிராம் 6 கிராம்லேயும் வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நிறைய விதமான டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு காலேஜுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபேன்சி செயின் மாடலில் வேணும், அதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 8 கிராமில் இருந்தே கிட்டத்தட்ட 40 பவுன் வரைக்கும் இங்கே நிறைய விதமான செயின் டிசைன் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் செயினில் கம்மி கிராமில் இருக்கிறது தான். 8 கிராம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அழகான ஒரு பால் டிசைன்ஸில் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து 2 லேயர் வரா மாதிரியான பேட்டர்ன். ஸோ வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 8ல் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 8 to 12% கிட்ட வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும். சில செலக்டிவான டிசைனுக்கு வந்து உங்களுக்கு 14% வேஸ்டேஜ் வரும். ஆனால் நார்மலாக வந்து 8-10க்கே வந்து நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா 14% அந்த மாதிரி வரும். நல்லா இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ட்ரேயில் இருக்கக்கூடியதுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் தான். இது எல்லாமே வந்து 1 பவுண்டில் வரக்கூடியது. 12% 10% வேஸ்டேஜில் வரும். 2 லேயர் 3 லேயர், அதுக்கப்புறம் குட்டி குட்டி அந்த ராஜ்கோட் பால்ஸ் வரா மாதிரி, அதிலே வந்து ரோடியம் ஃபினிஷிங் வரா மாதிரியான டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெரைட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து நம்ம பெண்டன்ட்லாம் போட வேண்டாம். நார்மலாக வந்து ஒரு பிளெயின் செயின்லேயே கீழே அழகான ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேன்சியாக ஷார்ட் செயினாக நம்ம நெக் பேட்டர்ன் வரைக்கும் தான் வரும். ஸோ நெக் வரைக்கும் ஷார்ட்டாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா நம்ம சாரீ கூட நம்ம இன்னொரு செயின் போடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த ஃபேன்சி செயின் வந்து நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து ராஜ்கோட் பால்ஸில் வருது. இதுலேயுமே கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பாருங்கள், இதுவும் நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செயினில் குட்டி குட்டி பீட்ஸ் வந்து சைடில் கொடுத்துட்டு கீழே குட்டி குட்டி அழகான ஒரு பெண்டன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு 8 கிராமில் வரா மாதிரியான டிசைன் தான். 1 பவுண்டில் தான் வருது. இதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் வந்து உங்களுக்கு அந்த 14 அந்த மாதிரி வரும். ஸ்டோன்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பெண்டன் வந்து உங்களுக்கு அட்டாச்சாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது ஃப்ளவர் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசைன் வரா மாதிரி, ஸ்டோன்ஸு, எனாமல், அந்த ரோடியம் பாலிஷிங் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் எல்லாமே வந்து உங்களுக்கு பெண்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ராஜ்கோட் பால்ஸில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் 8-10 கிராமில் வரக்கூடியது. ஷார்ட் செயின் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக 8 கிராம்லேயே வாங்கிக்கலாம் 1 பவுண்டில். ஏன்னா நமக்கு லாங் செயினாக வாங்கும்போது தின்னாக இருக்கும். ஆனால் ஷார்ட் செயினாக வாங்கும்போது நல்லா அழுத்தமாகவே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மெயினாக வந்து கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஒரு ஷாப்புக்கு வந்து போவோம். ஸோ கம்மி கிராமில் வந்து லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஆனால் சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு 8 கிராம் அந்த மாதிரி தான் வரும். 1 பவுன் 1.25 1.5 பவுனுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும். இதுவும் பாருங்கள். ஸோ செயின் வந்து கொஞ்சம் ஓல்டு டிசைனாக இருந்தாலும் அதில் சென்டரில் வரக்கூடிய டிசைன் வந்து உங்களுக்கு புது மாடலாக கொடுத்துருக்காங்க. ஃபேன்சியாக வர்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளெயினாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஃபேன்சியாக எடுத்து போட்டுக்கலாம். அந்த சைடில் இருக்கிறது கூடயே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 10 கிராமில் வருது. இந்த டிசைன் பாருங்கள். இந்த ராஜ்கோட் பால்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கிராம் வெயிட்லேயுமே இருக்குது. கிட்டத்தட்ட 5 பவுன் 8 பவுனில் கூட வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான செயின் வந்து அவைலபிளாக இருக்குது. கணிசமாக பார்க்குறதுக்கு பார்வையாக நல்லா அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிராம் வெயிட் அதிகமாக போக போக நமக்கு கெட்டியாக வந்துடும் அழுத்தமாக. இது எல்லாமே 10 கிராமில் வரக்கூடியது. 10% வேஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிசைன் பார்க்குறீங்க. 2 லேயர் 3 லேயரில் வரும். ஸோ அதிலே வந்து குட்டி பால்ஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க.
செயினுமே வந்து உங்களுக்கு பிளெயின் கிடையாது, அங்கங்கே குட்டி 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 குட்டியான பால்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழேயுமே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 10% வேஸ்டேஜ் 10 கிராமில் வருது. நீங்கள் ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் பாருங்கள். கிராம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிராம் வெயிட்லேயுமே மோஸ்ட்லி அந்த டிசைன் வந்து ரிப்பீட் ஆகும். இது ஏன் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நானும் கேட்டேன். பாலோட டிசைன்ஸ் வேறு வேறு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லாமே 10 கிராம் ஒரே டிசைன் மாதிரி இருக்குது இல்லையா, அதனால நான் கேட்டிருந்தேன். அந்த சைடில் இருக்கக்கூடிய பாலோட டிசைன் வேறு, கீழே இருக்கக்கூடிய பால் டிசைனுமே வந்து உங்களுக்கு இந்த மைன்யூட்டான டீட்டெயில் லைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் 10 கிராமில் வரக்கூடியது. சரி, இதுக்குமே வந்து 10% வேஸ்டேஜ் தான். நம்ம 8 கிராமில் பார்த்தோம் இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு ஒரு சில டிசைன் வந்து ரிப்பீட் ஆகும் 10 கிராமில் வரக்கூடியது. இந்த பட்டர்ஃப்ளை மாடல் நல்லாயிருக்கு, ஹார்ட் டிசைன் நல்லாயிருக்கு, ஃப்ளவர் நல்லாயிருக்கு. இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹேங்கிங்லேயே வந்து அந்த பால்ஸில் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் மாடலில். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. சேம் இதுவும் 10 கிராம் தான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நுழையும் போதே வந்து உங்களுக்கு செயின் கவுண்டர் தான், அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக வந்து மென்ஸுக்கு செயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீல்ஸ் நிறைய போட்டிருப்போம், நீங்கள் பாருங்கள். 30 பவுன் 40 பவுனுக்கெல்லாம் மென்ஸ் செயின் வந்து நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிங் செயின் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 10 பவுனில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50-60 பவுன் வரைக்கும் உங்களுக்கு ஒரே செயினில் வந்து டிசைன்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. கிராம் வெயிட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, 40-50 பவுன் அந்த மாதிரி. இதுவும் 10 கிராமில் வரக்கூடியது தான். தங்கம் விற்கிற விலையில் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் இருக்கும், ஃபேன்சியாகவும் நம்ம போட்டால் மாதிரி இருக்கும். ஒரு பவுனில் தான் இப்போதைக்கு நம்மளால் யோசிக்க முடியும் போலுக்கு. அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து 70,000 கிட்ட வந்துடும், 70-80,000 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே 10 கிராமில் தான் வருது. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிசைன் தான். இங்கே வந்து சிட் ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிட் ஸ்கீம் இருக்குது. 6 மந்த் சிட் ஸ்கீம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஜிஆர்டி மாதிரி நமக்கு கிடையாது, ஒரு சிறு சேமிப்பு மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். அதை டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள், கொஞ்சம் விசாரிச்சிங்க அப்படின்னா டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். 2000 கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம், மந்த்லி எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம். 6 மாதம் கழித்து நம்ம சேர்த்து வச்ச பணத்தில் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். ஆனால் வேஸ்டேஜும் நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற பணம் செலவாகாமல் ஒரு உண்டியலில் போட்டால் மாதிரி ஒரு ஸ்கீமில் எடுத்துமே நம்ம போடுறோம். அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் வேஸ்டேஜ் கட்டி தான் நம்ம நகைலாம் வாங்குற மாதிரி இருக்கும். எந்த நகைக்கு என்ன வேஸ்டேஜோ அதை வந்து ஃபுல்லாக நம்ம பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நானுமே கேட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் வந்து நான் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலை. ஆனால் இவ்வளோ பணம் தான் அப்படின்னு கட்டணும்னு கிடையாது, எவ்வளோ பணம் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். 6 மாதத்துக்குள்ளே நம்ம டெய்லி கூட போய் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம் தான் வச்சுருக்காங்க. நம்ம 8-10 கிராம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே 12 கிராமில் வரக்கூடியது. அதுவுமே வந்து அந்த ராஜ்கோட் பால்ஸ் இருக்குது, ஃபேன்சி செயின் இருக்குது, 2 லேயர் 3 லேயர் செயின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம 8-10 கிராமில் பார்த்த டிசைனே தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். டிசைன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிராம் வெயிட் வேரியாக அதோட அழுத்தம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 5 பவுன் 7 பவுனுக்கு எல்லாமே அந்த பால் டிசைன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். 8 பிடி 10 பிடி 12 பிடி 15 பிடி அந்த மாதிரியான செயின் கலெக்ஷன் வந்து நிறைய விதமான டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 15 பிடி செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் டி நகர் சரவணா எலைட் போய் பாருங்கள். வேறு எங்கேயுமே வந்து உங்களுக்கு 15 பிடி செயினில் டிசைன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே 12 கிராமில் வருது. சேம் 10-12% வேஸ்டேஜில் வரும். ப்ளெயினாக வரக்கூடிய செயினுக்கு வெறும் 4% வேஸ்டேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க, வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு 2 ட்ரே 3 ட்ரே தான் ஒவ்வொரு கிராம் வெயிட்லேயும் காமிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு செலக்டிவான டிசைன் மட்டும், புதுசாக வந்திருக்கக்கூடியது ஃபேன்சி டிசைன் மட்டும் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓல்டு டிசைனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டிசைனுமே எல்லா கிராம் வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே சிங்கிள் லேயர் டபுள் லேயர் அந்த மாதிரி வரும். இதில் 1-2 வந்து உங்களுக்கு 2 பவுனில் வருது, ஒரு சில டிசைன் மட்டும். இது வந்து உங்களுக்கு 16 கிராம் கிட்ட வருது. நல்லா அழுத்தமாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் செயின் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு 2 பவுன் அப்படிங்கும்போது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களுக்கு வேணும், டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.